மெகா 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருந்தில்லா மருத்துவத்தை தான் பார்க்க போகிறோம். மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிறதே ஒரு மகத்துவத்தை பொறுத்தது. இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே அவ்வளோ உணவு இருக்குது, அவ்வளோ மருத்துவம் இருக்குது, அதில் மகத்துவமும் இருக்குது. இதை தான் நம்ம முன்னோர்கள் அற்புதமாக சொல்லி முடித்தாங்க. உணவே மருந்துன்னு ஒரே வார்த்தையில். உணவை சரியான விகிதத்தில், சரியான நேரத்தில், சரியானபடி சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோயில்லா வாழ்வு 100 இயர்ஸ் அடித்து சொல்லலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொல்கிறதுங்கிறத விட நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச ஒரு உண்மை. 4 மிளகு இருந்துச்சுன்னா பகர் வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நஞ்சு முறிப்பான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள்னால் மிளகு. நம்ம நினச்சிட்டு இருப்போம், மிளகு தானே சாதாரண கருப்பாக இருக்குது, நம்ம எங்கள் வீட்டிலலாம் பொங்கலில் போடுவாங்க, சாப்பாடில் போடுவாங்க, எடுத்து அப்படி தூக்கி போட்டுட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மிளகு. இன்றைக்கி நம்ம அப்படி சொல்லலாம். ஆதி காலம் நம்ம முன்னோர்கள் நம்மளோட இஷ்டத்துக்கு எல்லாம் சாதாரணமாக செஞ்சு கொடுத்தாங்கன்னு நினச்சிருக்க தேவையில்லை. அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் மிளகு. வாழ்க்கையில் ஒருத்தன் 100 வயசு வாழ்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது மிளகு தான் மெயின் காரணம். நம்ம இன்றைக்கி அசால்ட்டாக தூக்கி போட்டுறோம், கருவேப்பிலையை தூக்கி வெளியில் போட்டுறோம். இந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் கருமூலிகையில் வருது. சித்தர்கள் அழகாக சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. அதில் தான் கருமூலிகையை தொட்டவன் யாருமே சீக்கிரம் செத்தவன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. காரணம், கருமூலிகையில் ரொம்ப முதன்மையாக இருக்கக்கூடியது இந்த மிளகு. இன்றைக்கி மிளகாய் நிறையா வந்துடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா, மிளகாயில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. மிளகாய் சரியாக கரெக்டாக ஃபார்மேட் பண்ணணும், காய வைக்கணும், அது நிறைய ஃபங்கஸ் வருதுன்னு. ஆனால் அந்த காலத்தில் சாப்பாட்டில் காரத்துக்குன்னு பயன்படுத்தினது என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகு தான். மிளகு இல்லாத சாப்பாடு எதுவுமே இருக்காது. பொங்கலாக இருந்தாலும் சரி. அந்த காலத்தில் உணவில் கஞ்சிலையும் பார்த்திங்கன்னா மிளகு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. காடு, கரை, விஷ ஜந்துக்கள் இப்படி வாழ்கிற இடத்துல தான் நம்மளும் வாழ்ந்துருக்கோம். இன்றைக்கி தனித்தனியாக ஒரு கூட்டு குடும்பமாக, இப்படி இந்த சின்ன குடும்பமாக இப்போ தனியாக நிற்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா, கிராமமாக மொத்தமாக வாழ்ந்த காலத்தில் ஒன்றா சேர்ந்து சமைப்பாங்க. அந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா, பல்லி, பூச்சி, பூரான் எல்லாமே இழஞ்சிட்ருக்கும். அப்போ ஏதாவது சாப்பாட்டில் சமைக்கும்போது விழுந்துருச்சுன்னா, பாய்சன் முறிக்கிறதுக்காகவே போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா மிளகு. அதுக்கப்புறம் அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மருத்துவம் என்னென்னு அப்படி கண்டுபிடிச்சாங்க. அது இல்லாத உணவே இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் அந்த காலத்தில் சாப்பிட்டது ஒரு கூட்டு ஒரே இலையில் ஒரே பந்தியில் சாப்பிட்ருக்காங்க. அதில் எதுவும் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் பார்த்து செஞ்ச ஒரு அற்புதமான மகா மருத்துவம். மிருத்துவ சஞ்சீவினி அப்படி சொல்லலாம் மிளகு. சஞ்சீவின சஞ்சி என்றால் காப்பு, ஜீவன் என்றால் உயிர். அப்போது ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் என்ன, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஜான் வயிறு சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக ஜீரணமாகுதா யாராவது பார்க்குறோமா? அந்த காலத்தில் அதை தான் பார்த்தாங்க. இன்றைக்கி மனுஷனை ஆள்றது மூளை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, வயிறு. இந்த வயிறு உயிரி, இந்த உயிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறை சரியான மிகத்தில் கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைஜஷன் தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனையுமே காரணம். உடல் சூடு தான் எல்லாத்துக்குமே காரணம். மிளகு காரம் தான், ஆனால் சூடு கிடையாது. மிளகான காரணம். அப்போ இன்றைக்கி இருக்க மிளகாவை வேண்டாம், மிளகுக்கே கொண்டு போங்கன்னு இன்றைக்கி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ், வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள், உடம்புல இருக்கக்கூடிய பூச்சிகள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள், வைரஸ். இன்றைக்கி நிறைய பிரச்சனை என்ன, வைரஸில் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தான் வருது. விஷ காய்ச்சலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி வியாதின்னு ஆரம்பிக்குது அப்படின்னா வயிறுலேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம உயிர் ஒரு மிகப்பெரிய வயிறை சரியாக பார்த்துட்டோம்னா பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள். வைத்தியர்களில் மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பார்த்திங்கன்னா, மிளகு இல்லாத மருந்தே கிடையாது. இன்றைக்கி கேன்சர் அப்படிங்கிற மிகப்பெரிய கொடிய நோய் எவ்வளோ இது வைத்திய பொருட்கள் இருந்தாலும் அதில் மிளகு சேர்க்காத விஷயமே கிடையாது. அதுவும் தேனில் ஊறின மிளகு வேறு லெவல். ஆன்டி ஏஜிங். ஒரு மனுஷன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுற விஷயம் என்ன, நீண்ட ஆயுளோடு பலன்னு நல்ல ஆரோக்கியத்தோடு நாள்பட்டு வாழணும், அதுவும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. விரும்பியதை சாப்பிட்றது. இன்றைக்கி எத்தனை பேர் விரும்பியதை சாப்பிட்றாங்க? காரணம் என்னென்னாக்கா, வயிறு பிரச்சனை ஆகுது, எனக்கு கேஸ்ட்ரிக் ஆகுது, வயிறில் புண்ணு இருக்குது, அல்சர் இருக்குது. இன்றைக்கி அவ்வளோ ஜங்க் ஃபுட்டு, அந்த சாப்பாடே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆசைப்பட்டு பார்ப்போம், ஆனால் சாப்பிட முடியாது. சாப்பிட்ட ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னா வயிறு உப்பிக்கும். சாப்பாடு சாப்பிட்ட உடனே போதுங்கிற மாதிரி வந்துடுது. என்னடா நிறைய ஆர்டர் பண்ணோம், ஃபேமிலியோடு சாப்பிட்ணுன்னு நினச்சோம், சாப்பிட்லேன்னு நினைக்கிறோம். காரணம் வயிறு. ஸோ இது ஏன் அந்த காலத்தில் எல்லாம் மிளகு நான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிளகு இல்லாத சாப்பாடு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் மிளகு இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. பேருக்கும் அழகுக்கு இன்றைக்கி போடுறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சூப் இருக்குது, சூப்புக்கு மேலே சும்மா டிசைனுக்கு போடுறாங்க. இன்றைக்கி சூப்பு அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா எடுத்தாங்க. கஞ்சிகள் இருந்துச்சு, சூப்பு இருந்துச்சு, உணவு முறைகளில் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ
ஸோ அந்த காலத்தில் ஏன் மிளகு படுத்துனாங்க, 4 மிளகு இருந்துச்சுன்னா பகையர் வீட்லேயும் போய் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா தைரியமாக போனனாங்க. எவ்வளோ பெரிய பாய்சன் கண்டென்ட் உணவாக இருந்தாலும் அதை அவ்வளோ அமிர்தமாக மாற்றக்கூடியது. அப்படியே உறிஞ்சிட்டு அது அப்படியே ஃபுல்லாக இருக்கிறத சாப்பாடு அமிர்தமாக மாற்றக்கூடிய சக்தி மிளகுக்கு உண்டு. இன்றைக்கி நிறைய மெடிசன் நிறைய உணவுகள் இருந்தாலும் இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தூக்கி போடுறத பார்த்தாலே கஷ்டமாக தான் இருக்குது. தூக்கி போடாதீங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயம். மிளகுக்கு மிஞ்சிய மருந்தே இல்லை. அதேமாதிரி உணவுக்கு மிஞ்சிய அதுக்குள்ளே போடுறாங்க எல்லாமே. ஆனால் யார் எல்லாத்தையும் தூக்கி வெளில போட்டுட்டு வெறும் குப்பையை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ கேன்சருக்கான மெடிசன், அதேமாரி எந்த அல்சருக்கான மெடிசன், சார் அல்சர் இருக்குது இது காரமாச்சு, 100% தேனில் ஊற வச்ச மிளகு சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அல்சர் வந்து க்யூர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் சுரக்குது, தண்ணி இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறுதா, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. ஆனால் இதே தேனில் ஊற வச்ச மிளகுல டெய்லி 2 மென்று சாப்பிட்டுவாங்க, ஒரே வாரத்திலேயே உங்களுக்கு வந்து அதோட புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதனால் அது காரம் கிடையாது, வீரியமுள்ள மருந்து, மாமருந்து. முன்னோர்கள் கண்டுபிடிச்சது, சித்தர்கள் சொன்னது. டெய்லி 2 மிளகு நல்லா சொலைவால் மென்று சாப்பிட்டு வந்து ஊற வச்சு சாப்பிட்டு வந்தோம்னா உங்களுக்கு வியாதியே கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தி, மெட்டபாலிசம். இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு மெட்டபாலிசம் ஹைப்பில் இருந்துச்சுன்னா வியாதியே கிடையாது. எந்த வியாதி வந்தாலும் மெட்டபாலிசத்தை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வியாதியும் காணா போயிடும். ஏன்னா மெட்டபாலிசம் ஹைப்பில் இருந்துச்சுன்னா லிவர் சூப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். லிவர் ஒர்க் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது என்னென்ன தேவையோ அதுக்கு ஈக்குவலேஷன், வாதம் பித்தம் கபம் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே சக்தி மிளகுக்கு தான் உண்டு. அதனால தான் தேனில் ஊற வச்ச தேன் மிளகு. சில தேன் மிளகுன்னா எல்லாம் நினச்சிக்கிறாங்க தேன் மிளகுங்கிறது வேறு, மெழுகு வேறு, மிளகு வேறு. நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மிளகு, இந்த மிளகு என்ன தேனில் ஊற வச்சிடணும், அவ்வளோ சீக்கிரம் அது டிப் ஆகாது. அது நம்ம வந்து நல்லா தேனில் ஊற வச்சு நல்லா ஷேக் பண்ணி வச்சுருங்க. 3 மாதம் 4 மாதம் கழித்து நீங்கள் அந்த சாப்பிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் அதிகப்படியான வியாதி, அது என்ன பெரு வியாதி வேணால் இருந்துட்டு போகுது, சின்ன வியாதியிலேருந்து பெரிய வியாதி வரைக்கும், த டிஸ்டர்பன்ஸ். இன்றைக்கி வந்து வயிறு பிரச்சனை, ஹைப்பர் கேஸ்ட்ரிக் இருக்குது, எனக்கு பசிக்கிறதே கிடையாது, அப்பிடைட் ப்ராப்ளம் இருக்குது, நான் சாப்பாடை பார்த்தாலே எனக்கு வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிருது, சரியாக சாப்பிடல, கேஸ்ட்ரிக் இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியல, படுத்தாலே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குன்னு எவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. தேனில் ஊற வச்ச மிளகு ஜஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நல்லா சப்பி உமிழ்நீரோடு சாப்பிடும்பொழுது சுகர் பேலன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் பிபி பேலன்ஸ் ஆகும். பாருங்களேன், இது வந்து சகல நோய் நிவாரணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போது இந்த சிம்டம்ஸ் உடம்புல வந்து பிரச்சனைன்னு உருவாகுதுனாலே ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பசியின்மை இருக்கிறதோ அப்போ நம்ம உஷாராயிடணும். இல்லை அடிக்கடி எனக்கு தலை சுற்றுது, இல்லை எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, இதை சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நமக்கு பிரச்சனை லிவரில் ஃபேட் தங்க ஆரம்பிச்சிருதுன்னு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருது. அப்போது யாரெல்லாம் மிளகை ஒதுக்காமல் மிளகில் இருக்கக்கூடிய அதில் சாராம்சம், அதில் வந்து ஹையாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி, அதுக்கப்புறம் மெட்டபாலிசம், அப்புறம் இம்யூனிட்டி பவர். இதெல்லாம் ஒரே இடத்துல ஒரு சின்ன பிளாக் டைமண்டில் இருக்குன்னா நம்ம வந்து டைமண்டுக்கு எவ்வளோ ப்ரீசியஸாக பார்க்குறோமோ அதேமாதிரி மிளகு நம்ம வந்து ப்ரீசியஸாக பார்க்கணும். நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் சாதாரணமாக கிடைக்குது, எங்கள் அம்மா வந்து பொங்கலில் போடுவாங்க, நம்மளுடைய உணவில் போடுவாங்க அப்படின்னு சாதாரணமாக தான் நினைக்கிறோம். இல்லை, இது ஒருத்தவங்க வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய விஷயம். தேனில் ஊற வச்ச மிளகு சின்ன குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா மெமரி ப்ளஸ். அதேமாரி கண்டிப்பாக நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இன்றைக்கி மூட்டு தேய்மானம் ஏன் வருது, அதேமாரி அவங்களுக்கு வந்து ரத்தம் சுண்டி போகுது, ரொம்ப நடக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க, மூட்டு வலி ஏன் வருது. அதேமாதிரி மெமரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சுகர்னால என்னாகும், மெமரி லாஸ் ஆகும் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த தேனில் ஊற வச்ச மிளகு எடுக்கும் பொழுது தலையிலேருந்து கால் வரைக்கும் முச்சு முதல் பாதம் வரை எதுவாக இருந்தாலும் இந்த வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு குணம் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னோன்னா அது மிளகு மட்டும்தான். ஸோ அதனால் தேனில் ஊற வச்சுருங்க. ஸோ அது ஊறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். 3 மாதம் 4 மாதம் ஊறின மிளகு சாப்பிட்டாக்கா வேறு லெவல் எனர்ஜி. அதனால் என்ன பண்ணுறீங்க, 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க, ஒன்று தனியாக ஊற வச்சுருங்க. அது பாட்டு ஊறிட்டு இருக்கட்டும். டெய்லி எடுக்கிறது வந்திங்கன்னா 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அளவு ப்ராசஸ் ஆகிடும். டெய்லி ஒரு நம்ம பசங்க இருக்காங்களா, இந்த ஒரு மிளகு எடுத்து சாப்பிடு. அவங்க ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க. தேனில் வரும்போது நல்லா சப்பி சாப்பிட்டே போகணும் நம்ம பழக்கப்படுத்தணும். ஏன்னா இன்றைய ஜெனரேஷனில் நம்மளோட பழைய காலத்தில் இருக்கக்கூடிய மெடிசன்லாம் ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம், செகண்ட் டைம் கொடுக்குறோம், வேணான்னு சொல்கிறது, சரி அவனுக்கு பிடிக்கிறது இல்லைப்பா அப்படின்னு விட்டுறாங்க. கொஞ்சம் அதோடைய தன்மையையும் அதோடைய ஸ்பெஷலையும் இதை சாப்பிட்டா நீ நல்லா வளரலாம், நல்லா படிக்கலாம், வயிற்றில் இருக்கக்கூடிய புழு இருக்காது, பூச்சி இருக்காதுன்னு சொல்லிட்டோம்னா ஒரு மிளகு தானே, அதை எடுக்க அவங்களுக்கு அந்த நாக்கில் பட நீங்கள் கொடுக்கும்போது அவங்களே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பசங்க, குட்டி பசங்க, அதாவது 10 வயசுக்கு மேலே யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அதேமாரி அடுத்தது நம்மள பெற்றோர்கள், அதுக்கப்புறம் பெட்சிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா, நீண்ட நாள் எடுக்கக்கூடிய மெடிசன், என்ன மெடிசன் வேணால் எடுத்துகிட்டு இருக்கட்டும்,
அவங்களுக்கும் ஒரே 2 பீஸ் இந்தாங்க கொஞ்சம் சப்பி சாப்பிட்டுக்கோங்க மெல்ல மெல்லமா அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதை எடுக்க எடுக்க மெட்டபாலிசம் அப்படியே அதோட ஹைப் கூட இருந்துகிட்டே இருக்கும். மெட்டபாலிசம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சுனாலே இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். 2 இருந்துச்சுனாக்கா எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் டேமேஜ் ஆணுச்சோ, எந்தெந்த உறுப்புகள்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கோ இதெல்லாம் ஆட்டோ இம்யூன் சிஸ்டமாக ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சீக்கிரமாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யார் பெட்ஷீட்டில் இருக்கவங்க கூட. ஆக மொத்தத்தில் மகா சஞ்சீவி ஜீவ சஞ்சீவியாக கருதப்படுவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாக் டைமண்ட் சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் சூப்பர் ஸ்டாரின மிளகு. இப்படி மகா மருத்துவமாக உணவாக இருக்கக்கூடிய இந்த மிளகை வந்து நம்ம ஒதுக்கக்கூடாது. இதே என் பையன் அதேமாதிரி வீட்டில் பெரியவங்க காரமாக இருக்குதுன்னு ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களாம் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னாக்கா மிளகு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா நான் வந்து இந்த மெட்டபாலிசத்தை பற்றி ஹையப்பாக சொன்னேன் நான். ஸோ அந்த ஹையப்பாக சொல்லும் பொழுது நம்மளுடைய பசங்களுக்கு எப்படி இதை கொடுக்கலாம், இது வேணான்னு சொல்லி துப்பிடுறாங்க இல்லையா. சில பேருக்கு ஊற வச்சு தேன் வச்சுக்கிறோம், தேனை மட்டும் சாப்பிட்டு மிளகை தூக்கி போட்டுறாங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பாடு இருக்குது, தோசை இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 5 வயசுக்கு மேலேயே கொடுக்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா சூப்பில் பார்த்திங்கன்னா மேலே பண்ணிக்கு வந்து மேலே தூவி கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மிளகோடைய ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, உள்ளே எடுக்க அது உள் வாங்க ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறவங்களாம் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அதை போட்டு கொடுங்கன்னு கூட கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பத்தில் திணிப்பது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை போட்டே கொடுங்களேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பில் போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய தோசை டிசைனாக இன்றைக்கி இருக்காங்க, அது மேலே லைட்டாக தூவி விடலாம். ஸோ இப்போ என்னால் தேனில் கொடுக்க முடியல, இல்லை முழுசாக கொடுக்க முடியலன்னா இதுமாரி பவுடர் ஃபார்மில் கொடுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா கஞ்சி, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கஞ்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நிறையாவே பசங்க குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கனாக்கா வெந்தயம் கஞ்சி இருக்குது, இல்லை சாப்பாடு கஞ்சி இருக்குது. இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேர் எனக்கு காரமாக இருக்குது, எனக்கு வேணாம், வயிறு இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா. அவங்களாம் ஒரு சிட்டிகையிலேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 5 வயசுக்கு மேலே கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிகை, 2 சிட்டிகை, 3 சிட்டிகை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சா அது அப்டேட் பண்ணிக்குவாங்க. எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எல்லாம் நிறைய பேர் போடுறேன்னு சொல்லிட்டு சூப்பில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறையா போட்டுடுறாங்க. எடுத்து ஒரு வாய் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. ரொம்ப காரமாக இருக்குன்னு சின்னதாக அவங்களுக்கு பழக்கப்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அவங்க எடுத்துப்பாங்க. ஆக இந்த பிளாக் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த ஃபார்மில் எப்படியாவது கஞ்சாகவோ சாப்பாடாகவோ இப்போ அவங்க சாப்பிட்ற எந்த உணவாக இருக்கட்டும் ஸ்பெஷல் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்களேன். ஒரு சிட்டிக்கு 2 சிட்டிக்கெல்லாம் போடும்பொழுது பெருசாக தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேரணும், அவ்வளோதான். யாரெல்லாம் உணவில் நம்மளுடைய அந்த மிளகை சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வயிற்றில் புழு இருக்காது, பூச்சி இருக்காது, குடலாக இருக்கும், உடலாக இருக்கும். சரி, அடுத்தது ஏதோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு வாழை இலையில் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், நிறைய ஃபுட் இருக்கும். அதை வந்து பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி இருக்கும், பூரி இருக்கும், என்னெல்லாம் இருக்கும். ஆனால் அதை எடுத்துகிட்டு அது நம்ம உடம்பு அதோட சத்தை எடுத்துக்குது இல்லையா. அதே மாதிரி தான் மிளகில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஒன்றோட ஒன்று காம்பினேட் ஆகிக்காது. அது வந்து மகா ரகசியமாக அந்த காலத்துலேயே வச்சுருந்தாங்க. மிளகு இல்லாத வைத்தியம் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லைன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. மிளகு எல்லா வைத்தியம், எல்லா மருந்துகளையும், எல்லா பகுதியிலையுமே மிளகு சேர்த்துருக்காங்க. ஸோ மிளகை பற்றி ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கோன்னா, யாரெல்லாம் உணவில் நம்மளோட உடம்பில் மிளகு சேர்த்துக்கிறாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அவங்களுக்கு வியாதியே வராது. வந்தாலும் சீக்கிரமாக சரியாயிடும். ஏன்னா இம்யூனிட்டி கூட இருக்கும், மெட்டபாலிசம் கூட இருக்கும். அதுவே நம்ம பிரெயினே நம்ம உடம்பை ஆனாக சரி செய்யக்கூடிய சக்தி வந்துவிடும். இதுதான் பேராற்றலும் பெரு ஆற்றலும் இந்த மிளகில் இருக்குது. அதனால தான் இந்த பிளாக் டைமண்டை மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்களின் கருத்து. ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக சித்தர்கள் சொன்ன மகா ரகசியமான அந்த மருந்தை மிஸ் பண்ண வேண்டாம். சாப்பாட்டில் இருக்கிறத தூக்கி எறிய வேண்டாம். நம்மளுடைய குழந்தைகள் பெரியவங்களுக்கு அதை பற்றி சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருங்காலத்தில் இருக்கக்கூடிய பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம உடம்பை தயார் நிலையாக வச்சுக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது, எத்தனையோ விஷயங்கள் வந்து வைரஸ் காய்ச்சல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா மிளகை மிஸ் பண்ணாமல் அந்த பிளாக் டைமண்ட் என்ற சூப்பர் ஸ்டாரை எப்பொழுதுமே நம்மளுடைய உடம்புல சேர்த்துட்டு வந்தோம்னா நோயில்லா வாழ்வு. இன்றைக்கி மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற விஷயத்தில் மிளகை பற்றி பார்த்துருக்கோம். மிளகை மிஸ் பண்ணாதீங்க. வருங்காலத்தில் நம்மளுடைய மக்களுக்கு மிளகை பற்றி சொல்லணும். மிளகை விடவே கூடாது. ஏன்னா 100 ஆண்டுகள் வாழ்வதற்கான ஒரு முயற்சியில் தான் இந்த மருந்தில்லா மருத்துவம் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.